நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. காணக்கூடாத தேவன், நெருங்க முடியாத தேவன் மனிதர்களுக்கு செய்தியை அனுப்புகிறார். இந்த மனுக்குலம் அனைத்தும் பொல்லாத வழிகளில் நடந்து பாவம் செய்து அந்த பாவத்திற்கு தேவனுடைய கோபத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில் படைத்த தேவன் அன்புள்ள ஆண்டவர். மனிதர்கள் அவிதமான அழிவுக்கு செல்லக்கூடாது என்று விரும்பின தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார். பாவத்தின் தண்டனிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தமது ரத்தத்தை எல்லாம் சிந்தினார், உயிரை விட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் முன்பே அவர் சொன்னபடியாக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார்.